ரைட். இந்த சாப்டர் வந்துட்டும் அலகு உண்டு கணக்கீட்டையும் அதன் முக்கியத்துவத்தையும் பகுப்பாய்வு செய்வாருங்கிற யூனிட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த யூனிட் வந்துட்டும் மிகவும் முக்கியமான ஒரு யூனிட் வந்துடும். அதாவது அலகு உண்டு, அதாவது முதலாக நீங்கள் படிக்க போகிற ஒரு யூனிட். எந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கும்போது ஃபஸ்ட்டுக்கு அந்த எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு தான் அந்த எக்ஸாம்ஸுக்கு நாம் என்ன விஷயத்தை படிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தீர்மானித்து கொள்ளணும். உதாரணமாக இப்போ இந்த முதலாவது யூனிட் எடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த முதலாவது யூனிட்டில் எக்ஸாமினர்ஸ் வந்துட்டு என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க உங்கள்கிட்ட இருந்து, அதுக்கு பிறகு அவங்களோட பார்வையில் என்னென்ன கேள்விகள் வருது, என்னென்ன அலகுகள் வந்துட்டு முக்கியமானதாக இருக்குது, எந்தெந்த அலகுகளை வந்துட்டு முக்கியம் இல்லாமல் இருக்குதுங்கிற விஷயங்களை வந்துட்டு பார்த்து தான் நீங்கள் அதுக்கு பிறகு உங்களோட செஷனை வந்துட்டு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, உங்களோட படிக்கிற விஷயங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கிற விஷயத்தை நீங்கள் கணக்கெடுக்கணும். ஸோ முதலாவது இந்த அலகில் கணக்கீட்டையும் அதன் முக்கியத்துவத்தை பகுப்பாய்வு செய்வார் வந்துட்டு 3 விஷயங்கள் தான் இருக்குது. முதலாவது விஷயம் வந்துட்டும் நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்துகிற பிரிவினர்கள் தீர்மானங்கள் எடுப்பதற்கு கணக்கீட்டு தகவல்கள் முக்கியத்துவம் பெறும் முறையினை பகுப்பாய்வு செய்வாருங்கிற ஒரு விஷயம் உண்டு. 1.1. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது அக்கறையுடைய தரப்பினர்கள் யார், அவங்க ஏன் அக்கறை செலுத்தணுங்கிற விஷயங்கள் இதுக்குள்ளே இந்த முதலாவது 1.1ங்கிற விஷயத்துக்குள்ளே வரும். ரெண்டாவது விஷயம் கணக்கீட்டு சூழல். இந்த கணக்கீட்டு சூழலில் ஏற்படுற மாற்றங்கள் வந்துட்டும் எப்படி அக்கௌண்டிங்கில் வந்துட்டு இம்பேக்ட் வந்து செலுத்தும்ங்கிற விஷயம் வந்துட்டு இந்த 1.2ங்கிற ரெண்டாவது விஷயத்துக்குள்ளே வரும். மூணாவது விஷயம் கணக்கீட்டு செயல்முறை ஒன்றை பகுப்பாய்வு செய்வார். அக்கௌண்டிங் ப்ரோசஸ் என்ன, அதை வந்துட்டு எப்படி நம்ம அனலைஸ் செய்கிற பகுப்பாய்வு செய்கிறங்கிற விஷயம் வந்துட்டு அனலைஸ் செய்கிறங்கிற ஒரு இதை குறிக்கும். ஸோ முதலாவது இப்போ நாம் எந்த சாப்டர் எடுத்தாலும் உங்களோட பிளான் எப்படி ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு கடந்த கால வினாக்கள் பாஸ்ட் பேப்பர்ஸில் வந்துட்டு என்ன மாதிரியான கேள்விகள் இந்த முதலாவது யூனிட்டில் வந்திருக்குங்கிறத நீங்கள் தொகுத்து வச்சுக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னு சொன்னால் 2019 2012 வரைக்குமான சில பாஸ்ட் பேப்பர் கொஷின்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணி முடிஞ்சது பிறகு தான் அந்த யூனிட்டில் படிக்கும்போது எதுக்கு நம்ம கூட கன்சிடரேஷன் கொடுக்கணும், எதுக்கு குறைய கன்சிடரேஷன் கொடுக்கணுங்கிற ஐடியா கொண்டு வரும். அதே போல் வளமையாக வந்துட்டு எந்த சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறாங்க, எந்த சாப்டர்ஸ்லேருந்து கொஷின் எடுக்க மாட்டாங்கிறா, ஒரு 2-3 விஷயங்கள் தான் திரும்ப வந்துருக்கும். அப்போ அது மட்டுமே நம்ம ஃபைனல் எக்ஸாமுக்கு நினைவு வச்சுட்டு போனால் நமக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம்ஸில் வந்துட்டு கூட டைம் வேஸ்ட் பண்ணாமலுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ சில கொஷின்ஸை வந்துட்டு நம்ம குயிக்காக ரிவ்யூ பண்ணுவோம். 2019 A level, 2018, 2017, 16, 15, 14, 13, 12. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ட் 2க்கு எந்த கொஷின்ஸுமே இது வரைக்கும் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து வந்தது கிடையாது. ஸோ பார்ட் 2க்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய விஷயங்களை பாடமாக்கி கொண்டு இருக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இல்லை. அதே போல் கொஷின்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு 2-3 கொஷின்ஸ் அப்போ ஒரு 3 கொஷின்ஸோ 4 கொஷின்ஸ் வருது. ஸோ ஒரு 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸுக்குரிய சாப்டர் தான் இது. ஸோ நிறைய நோட்ஸை வந்துட்டு நீங்கள் இதுக்குள்ளே வச்சுட்டு படிச்சுக்கொள்ள தேவையில்லை, அங்கே தேடி இங்கே தேடி எல்லாம் படிக்க தேவையில்லை. ஸோ விஷயத்தை மட்டும் விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த மார்க்ஸை கெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2019 A level பாஸ் பேப்பரில் என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்தீங்கன்னு பார்ப்போம். ரைட். இந்த 2019 A level கொஷினை பாருங்கள், 2 கொஷின் வந்திக்குது. முதலாவது கொஷனும் ரெண்டாவது கொஷனுமே இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்குள்ளே தான் வந்திக்குது. ஸோ முதலாவது கொஸ்டின் வந்துட்டு பின்வரும் கூற்றுகளில் எது நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிகச் சிறப்பாக விவரிக்கின்றதுங்கிற ஒரு விஷயம். ஸோ இங்கே முதலாவது பாயிண்ட் அப்போ வருது கணக்கீட்டினுடைய நோக்கம். ஸோ கணக்கீட்டினுடைய நோக்கம் நாம் எதுவுமே பார்க்கல. அப்போ கணக்கீட்டினுடைய நோக்கம்ங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு இதில் டெஸ்ட் பண்ணிக்கிறார். ஸோ 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கணக்கீட்டின் நோக்கம்ங்கிற விஷயம் வந்து 2019ஆம் ஆண்டு பேப்பரில் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. ரெண்டாவது கொஸ்டினை பாருங்கள், கணக்கீட்டு செயன்முறையில் காணப்படும் பின்வரும் படிமுறைகள் இடம்பெறும் சரியான ஒழுங்குவரிசை எது. அப்போது இங்கே நீங்கள் வழங்கணும் கணக்கீட்டு செயன்முறைங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. அப்போ 2 கொஸ்டின் வந்திக்குது. ஒன்று கணக்கீட்டினுடைய நோக்கம்ங்கிற ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, ரெண்டாவது கணக்கீட்டு செயன்முறைங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு ஓவரால் ஐடியா வந்திருக்கும். நம்ம படிக்கும்போது கணக்கீட்டு செயன்முறைங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே போல் கணக்கீட்டினுடைய செயன்முறைகளுடைய படிமுறைகள்ங்கிற ஒரு விஷயத்திலையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். 2018 A level கொஷின்ஸில் என்ன மாதிரி வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறுவனம் ஒன்றில் தயாரிக்கப்படும் பொது நோக்கத்துக்கான நிதி கூற்றுக்கள் தொடர்பில் பின்வருவனவற்றுள் எக்கூற்று அல்லது கூற்றுக்கள் சரியானவை. ஏ கொஷின். அப்போ 2 இதில் கேட்குறாங்க நிறுவனம் ஒன்றில் தயாரிக்கப்படுகின்ற பொது நோக்கத்துக்கான நிதி கூற்றுக்கள், அதாவது நிதி கூற்றுகளில் பொது நோக்கத்துக்கான நிதி கூற்றுகள்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று வருது. இதில் வந்துட்டு எந்த கூற்று வந்துடும் சரியானது அல்லது சரியானவைங்கிற விஷயம் ஒன்று வருது.
ஸோ இதில் வந்துட்டும் அப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்துட்டும் பொதுநோக்க நிதி கூற்றுகளினுடைய பண்புகள்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதில் வந்துட்டும் எக்ஸாமினர்ஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்த பாஸ் பேப்பர்லேருந்து கணக்கீட்டினுடைய நோக்கம்ங்கிற விஷயம், கணக்கீட்டினுடைய செயல்முறைகள், அதனுடைய படிமுறைகள், மூணாவது கொஸ்டின் ஒன்று வருது பொதுநோக்க நிதி கூற்றுகளின் பண்புகள். நமக்கு இது என்னென்று இப்போதைக்கு தெரியாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் இது சம்பந்தமாக கேட்குறாருங்கிறது அந்த விஷயத்தை படிக்கும்போது நமக்கு மிச்சம் ஆழ்ந்த ஒரு கவனத்தை கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது இதில் வந்த கொஸ்டின். ஸோ 31வது கொஸ்டின் ஒன்று வந்து இது அதே 2018 A-level பேப்பரில். ஸோ அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபாரம் ஒன்றின் பின்வரும் அக்கறையுடையோரில் எத்தகையோர் கீழே தரப்பட்டுள்ள தகவலில் அதிகூடிய அக்கறையுடையவர்களாக இருப்பார்கள். ஸோ அக்கறையுடைய தரப்பினர்கள் சம்பந்தமான ஒரு கொஸ்டின்ஸும் இங்கே வந்துட்டு 2018 A-level வந்திக்குது. 2017 A-level கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்வருவற்றின் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம். ஸோ அப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி கணக்கீட்டினுடைய நோக்கத்தை பற்றி கேட்டிருக்கிறார். ஸோ அக்கறையுடைய தரப்பினர்கள், கணக்கீட்டினுடைய நோக்கம் ஏற்கனவே வந்த விஷயம்தான் திரும்பவும் வந்திருக்குது. ஸோ பொதுநோக்க நிதி கூற்றுகளின் பண்புகள், கணக்கீட்டு படிமுறையின் செயல்முறைகள். ஸோ இவ்வளோ விஷயமும் நான் இதுவரைக்கும் கெதை பண்ணிக்கிறேன். 2016 A-level 2 கொஸ்டின் வந்திருக்குது. ஸோ முதலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்வரும் கூற்றுகளில் எது நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிகச்சிறப்பாக விவரிக்கிறது. எகெயின் கணக்கீட்டினுடைய நோக்கம். ஸோ கணக்கீட்டினுடைய நோக்கம்ங்கிற விஷயம் வந்துட்டு முதலாவது சாப்டரில் எல்லாருமே தெரிஞ்சு கொண்டிருக்க வேண்டிய விஷயங்கிறது திரும்ப திரும்ப கேள்விகள் மூலமாக நமக்கு விளங்குது. திரும்ப 5வது கேள்வி திரும்ப கேட்டுக்கிறார், நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டு செய்முறை தொடர்பில் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது. ஸோ ஏற்கனவே 2019 A-level கொஸ்டின்ஸில் பார்த்த மாதிரி திரும்ப நமக்கு வந்து இது 5வது கொஸ்டினும் கணக்கீட்டு செயல்முறை தொடர்பாக. அப்போ கணக்கீட்டு செயல்முறைங்கிறது முதலாவது சாப்டரில் வந்துட்டு நமக்கு முக்கியமான விஷயம். 2015 A-level மொத்தமாக 4 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. இதில் முதலாவது கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் எது நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் ஆரம்ப தொழிற்பாடு. ஸோ இங்கே அப்போ உங்களுக்கு தெரியணும், நம்ம ஏற்கனவே கணக்கீட்டினுடைய செயற்பாடு பார்த்தோம், திரும்ப துக்கிறார் நிதி கணக்கீடு, பொது ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொண்டு கேட்கிறார். கணக்கீட்டில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அதாவது முகாமைத்துவ கணக்கீடு, நிதி கணக்கீடு 2 விஷயம் இது. ஸோ நிதி கணக்கீட்டினுடைய ஆரம்ப தொழிற்பாடு என்னன்னு கேட்குறார். ஸோ அப்போ நிதி கணக்கீட்டினுடைய செயல்முறைகள் வர விஷயத்திலேயே நம்ம கவனம் செலுத்தணும். 2வது கொஸ்டின் வந்து பின்வரும் நடவடிக்கைகள் கணக்கீட்டு செயல்முறையில் இடம்பெறும் சரியான ஒழுங்கு வரிசை. ஸோ கணக்கீட்டு செயல்முறை அதனுடைய படிமுறைகள் ஏற்கனவே பார்த்த மாதிரி கணக்கீட்டு செயல்முறையினுடைய படிமுறைகள் என்னன்னு கேட்குறார். ஸோ இந்த விஷயமும் திரும்ப திரும்ப வந்திக்குது. ஸோ அடுத்த கொஸ்டினை பாருங்கள், பின்வருவற்றில் எது இலங்கையில் பின்பற்றப்படும் நிதி அறிக்கையிடலுக்கான எண்ணக்கரு சட்டவாக்கத்தின்படி நிதி தகவல்களின் அடிப்படை பண்புசார் குணாதிசயங்களாக கருதப்படுகிறது. அதாவது குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த விஷயம் 2015 A-level கொஸ்டின்ஸில் வந்திருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டினை பாருங்கள், பின்வரும் கூற்றுக்கள் நிறுவனம் ஒன்றின் முகாமை கணக்குடன் தொடர்புடையதாயின் சரி எனவும் தொடர்பற்றதாயின் பிழை எனவும் குறிப்பிடுக. ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் முகாமைத்துவ கணக்கீடுண்டா என்ன, அதனுடைய பண்புகளை பற்றி திரும்ப கேட்டுக்கிறார். ஸோ 2014 A-level கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஸோ 2014 A-level கொஸ்டின்ஸில் கேட்டுக்கிற விஷயம், பின்வரும் கூற்றுகளில் எது நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டு தொழிற்பாட்டை சிறப்பாக விவரிக்கிறது. ஸோ மறுபடியும் கணக்கீட்டினுடைய தொழிற்பாடு அல்லது செயல்முறைங்கிற ஒரு விஷயம் வந்துடும் டச் பண்ணப்படுது. திரும்ப அடுத்த கொஸ்டினை பாருங்கள், 3வது கொஸ்டின், கணக்கீட்டு செயல்முறையில் பின்வரும் செயற்பாடுகளில் எந்த சரியான ஒழுங்கு வரிசையில் இருக்கிறது. எகெயின் கணக்கீட்டு படிமுறைகள்ங்கிற விஷயம் ஸ்டெப்ஸ் வந்துட்டும் கேட்டுப்படுகிறது 2014. 2013 கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்வருவனற்றில் எது நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் பங்கினை சிறப்பாக விவரிக்கிறது. ஸோ நிதி கணக்கீடு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் வகிப்பாகங்கள். ஸோ ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கினுடைய பண்புகளை பற்றி திரும்ப கேட்குது. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்துட்டும் 10வது கொஸ்டின்ஸில் வந்து இது சேம் பாஸ் பேப்பர் 2013 A-level, பின்வற்றில் எது நிதி கூற்றுக்களை தயாரித்தல் மற்றும் சமர்ப்பித்தல் சட்டகத்தின்படி நிதி கூற்றுகளின் முக்கிய பண்புசார் குணாதிசயங்களாக கருதப்படுகிறது. எகெயின் குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் வந்துட்டும் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுடைய குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்கை வந்து தரரீதியான பண்புகள் வந்துட்டும் கேட்டுக்கிறார். ஸோ அதே கொஸ்டின்ஸ் திரும்ப அதே பேப்பரில் வந்து இது பின்வரும் கூற்றுக்களில் எது சரி எது பிழை என்பதை பொருத்தமான நிலையில் அடையாளமிடுவதன் மூலம் காட்டுக. இதில் வந்து முகாமை கணக்கீட்டின் அடிப்படை நோக்கமாக உள்வாரியான அக்கறையுடையோரால் நிறுவனம் பற்றிய தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை வழங்குதல். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சம்பந்தமான விஷயங்கள் வந்து இது பொருளாதார தீர்மானம்ங்கிற விஷயங்கள் எப்படி. ஸோ இது தான் வெரி ஸ்கிம்மிங்னு சொல்கிற விஷயம். இந்த ஸ்கிம்மிங் ப்ராசஸ் என்னன்னு சொன்னால், எந்த சாப்டரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டும் ஃபஸ்ட்டுக்கு கிளியர் பண்ணணும் என்ன விஷயங்கள் வந்துட்டும் கொஷின்ஸாக வருது. அப்போ உங்களுக்கு கிளியர் ஐடியா ஒன்று இருக்கும் படிக்கும்போது, எல்லாத்தையும் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா ஒன்று வரும்
எதை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், எதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் ஒன்று வரும். ரைட். ஸோ நம்ம இனி சாப்டருக்குள்ளே போவோம். சிலபஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரைட். ஸோ முதலாவது விஷயம் பார்க்க போகிறது 1.1 நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்கள் எடுப்பதற்கு கணக்கீட்டு தகவல்கள் முக்கியத்துவம் பெறும் முறையினை பகுப்பாய்வு செய்வார். ஸோ இதுக்குள்ளே வார விஷயங்கள் இவ்வளோ விஷயங்களும் வரும். அலகுக்கான எண்ணக்கரு, கணக்கீடு என்றால் என்ன, கணக்கீட்டின் நோக்கம் என்ன, கணக்கீடு அலகு என்றால் கருதப்படுவது என்ன, பொருளாதார தகவல்கள் என்ன, அக்கறை செலுத்தும் பிரிவினரும் அதற்கான காரணம், கணக்கீட்டினுடைய வகைகள், நிதி கணக்கீட்டின் செயல்முறைகள், முகாமை கணக்கீட்டின் செயல்முறைகள், நிதி கணக்கீட்டுக்கும் முகாமை கணக்கீட்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள். முதலாவது விஷயம், இந்த அலகுக்கான எண்ணக்கருங்கிற விஷயம் சொன்னால் ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒரு மைண்ட் மேப் ஒன்று கொடுத்திருப்பாங்க. அந்த மைண்ட் மேப் தான் நீங்கள் என்னத்தை படிக்கணும், என்னத்தை படிக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை சொல்லும். இப்போ முதலாவது இந்த 1.1 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால் கணக்கீடு. ஸோ கணக்கீட்டில் கணக்கீட்டினுடைய அறிமுகம். ஸோ கணக்கீட்டினுடைய அறிமுகம்னு சொல்லும்போது கணக்கீடுண்டா என்ன என்று நீங்கள் டெஃபினிஷன் ஒன்று கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். எல்லா டெஃபினிஷனையும் பார்த்துட்டு டெஃபினிஷன் ஒன்று கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அடுத்த விஷயம் கணக்கீட்டினுடைய நோக்கம். கணக்கீட்டினுடைய நோக்கம். மூணாவது விஷயம் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் என்று சொல்கிறார்கள். யாரை சொல்கிறாங்க இவங்க? அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள். அதே போல் அவங்க ஏன் கணக்கீட்டில் அக்கறை செலுத்தணும். ஸோ இவ்வளோ விஷயமும் பார்க்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கீட்டினுடைய வகைகள். கணக்கீட்டினுடைய வகைகள் என்று பேசும்போது 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று நிதி கணக்கீடு, இன்னொரு விஷயம் முகாமைத்துவ கணக்கீடுன்னு பிரிக்கிறாங்க. அதே போல் நம்ம கொஸ்டின்ஸில் பார்த்த மாதிரி நிதி கணக்கீடுக்கு செயல்முறைகள், அதாவது தொழில்முறைகள் அல்லது தொழிற்பாடுகள் இருக்கும். அது என்னென்னு நம்ம பார்க்கணும். அதே போல் முகாமைத்துவ கணக்கீடு, நம்ம ஏற்கனவே பாஸ் பேப்பர்ஸில் பார்த்த மாதிரி முகாமைத்துவ கணக்கீடுக்கு சில செயல்முறைகள் இருக்குது. அது ரெண்டையும் பார்க்கணும். அதுக்கு பிறகு இந்த நிதி கணக்கீட்டுக்கும் முகாமைத்துவ கணக்கீட்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள், அதாவது நிதி கணக்கீட்டினுடைய செயல்முறைக்கும் முகாமைத்துவ கணக்கீட்டினுடைய செயல்முறைக்கும் இடையிலான வேறுபாடுகள். ஸோ இது தான் இந்த 1.1 சாப்டருக்குரிய முக்கியமான விஷயங்கள் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ முதலாவது நம்ம பார்ப்போம் கணக்கீடுன்னு சொன்னால் என்ன. ஸோ கணக்கீடு என்றால் என்ன என்று சொன்னால் நிறைய அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் சொன்ன டெஃபினிஷன்ஸ், நிறைய டெஃபினிஷன்ஸ் நிறைய நிறுவனங்கள் கொடுத்துருக்கிறாங்க. பொதுவாக உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கு டெஸ்ட் பண்ணப்படும் இந்த விஷயம்தான். அதாவது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு கணக்கீட்டு அலகொன்றுக்குரிய பொருளாதார தகவல்களை வழங்கும் முழுமையான செயல்முறை கணக்கீடாகும். இங்கே அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள்னு சொன்னால் நம்ம செய்கிற கணக்கில், நம்ம செய்கிற அக்கௌண்ட்ஸில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அக்கறை செலுத்துகிறாங்க, அவங்களுக்கு அதில் இருக்கிற தகவல்கள் தேவைப்படுது. ஸோ அவங்க அக்கறை செலுத்துகிற பிரிவினர்கள். அவ்வாறான பிரிவினர்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு, தீர்மானங்களை எடுக்கிறதுக்காக கணக்கீட்டு அலகொன்றுக்குரிய பொருளாதார தகவல்களை வழங்கும் முழுமையான செயல்முறையை கணக்கீடாகும். ஸோ பொருளாதார தகவல்கள்னு சொல்கிறது நிதி தகவல்கள், அதாவது பணத்தினால் அளவிடக்கூடிய தகவல்களை தான் நம்ம பொருளாதார தகவல்கள்னு சொல்வோம். இங்கே கணக்கீட்டு அலகுகள் என்று சொல்லப்படுறது ஒரு வணிக நிறுவனமாக இருக்கலாம், அல்லது ஒரு தனிநபராக இருக்கலாம், அல்லது ஒரு அரசாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு வணிக நடவடிக்கையாகவும் இருக்கலாம். இதை நம்ம கணக்கீட்டு அலகுன்னு சொல்லுவோம். இவங்க தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு தேவையான நிதி தகவல்கள், அதாவது பொருளாதார தகவல்களை வழங்குகிற செயல்முறை தான் கணக்கீடாகும். ஸோ இதுதான் கணக்கீட்டினுடைய டெஃபினிஷன். ஸோ ரெண்டாவது விஷயம், இந்த கணக்கீட்டினுடைய நோக்கம் என்ன. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் பார்த்துட்டோம் கணக்கீடுன்னு சொன்னால் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ கணக்கீடுன்னு சொன்னால் அக்கறையுடைய தரப்பினர்கள், அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அதாவது நிதி தகவல்களை வழங்குகிற செயற்பாடு தான் கணக்கீடுன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது கணக்கீட்டினுடைய நோக்கம் என்னன்னு பார்க்குறோம். ஸோ கணக்கீட்டினுடைய நோக்கம் கணக்கீட்டு அலகுகள், அதாவது தனிநபர், நிறுவனம், அரசு, எந்த ஒரு வணிக நடவடிக்கை, அதுதான் கணக்கீட்டு அலகுன்னு சொல்லுவோம். கணக்கீட்டு அலகுகள் தொடர்பில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான பொருளாதார தகவல்களை தொடர்பாடல் செய்வது கணக்கீட்டின் பிரதான நோக்கம். ஸோ கணக்கீடுங்கிற அதே விஷயம் டெஃபினிஷன். நோக்கம் என்னென்னு சொன்னால் அவங்க தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு நம்ம தொடர்பாடல், அவங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுவோம்ங்கிற விஷயம்தான் கணக்கீட்டினுடைய நோக்கமாக இருக்க போகுது. ஸோ கணக்கீடு என்றால் என்னவும் கணக்கீட்டின் நோக்கம் என்னங்கிற 2 விஷயமுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயங்கள் தான். மூணாவது விஷயம் பாருங்கள், கணக்கீட்டு அலகு என்பதால் கருதப்படுவது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் கணக்கீடு அலகு என்பது தனிநபர்கள், வணிக அமைப்புகள், அரசு அல்லது எந்த ஒரு நடவடிக்கையாகவும் இருக்கலாம். அடுத்த விஷயம் பொருளாதார தகவல்கள். சொன்ன மாதிரி நிதிசார் தகவல்களே பொருளாதார தகவல்கள், அதாவது பணத்தினால் அளவிடக்கூடிய தகவல்களை பொருளாதார தகவல்கள் அல்லது நிதி தகவல் என்று சொல்லுவோம். அடுத்த விஷயம் அக்கறை செலுத்தும் பிரிவினரும் அதற்கான காரணம். யார் கணக்கீட்டில், அதாவது நாம் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் பொருளாதார தகவல்களில் அக்கறை செலுத்துறதுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள்
அடுத்தது அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கு தேவையான தகவல்கள், என்னென்ன தகவலுக்காக ஏன் அவங்க வந்துட்டு அக்கறை செலுத்த போகிறாங்கங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது ஒரு உரிமையாளர் ஒரு வணிகத்தில் முதலீடுட்டு அல்ல அவரது பணத்தை வந்துட்டு முதலீடாக செலுத்தி ஒரு உரிமையாளராக இருக்கிறவங்க. ஸோ இது வந்துட்டு தனி உடைமையில் நம்ம உரிமையாளர்னு சொல்லுவோம், பங்குடைமையில் பங்காளர்கள்னு சொல்லுவோம், கம்பெனியில் பங்குதாரர்கள்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் வந்துட்டு நாம் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கு தேவையான தகவல், ஒரு உரிமையாளராக நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு உங்களோட முதலீடு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ரிட்டர்ன் கிடைக்குதா, நீங்கள் போட்ட காசுக்கு ஏற்ற மாதிரி லாபம் கிடைக்குதாங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க. அதாவது முதலீட்டுக்கு ஏற்ற திருப்திகரமான அனுகூலம், அதாவது உங்களோட முதலீட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதாங்கிற ஒரு விஷயம், அந்த தகவலை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அப்போ உரிமையாளருடைய அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கு தேவையான தகவல், அவரோட முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரி லாபம் கிடைக்குதாங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். திரும்ப முதலீடு செய்யலாமா, இந்த நிறுவனம் ஒரு நன்மையான ஒரு ப்ராஃபிட்டபுளாக போனால் மாத்திரம்தான் மேலும் மேலும் முதலீடுகள் நடக்கும். ஸோ அவருக்கு தேவையான தகவல், அவரோட முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வருதா, இன்னும் இந்த நிறுவனத்தில் முதலீடு செஞ்சால் இன்றைக்கி வருமானம் வருமா, ரிட்டர்ன்ஸ் வருமாங்கிற விஷயத்தை பார்ப்பார் ஒரு உரிமையாளர். ஒரு முகாமையாளரை பார்த்தா, ஒரு முகாமையாளருங்கிறவர் யாருன்னு சொன்னால் அவருக்குள்ள ஒரு டீம் ஒன்று இருக்கும், அந்த டீம் அவர் மேனேஜ் பண்ணுவார். ஸோ அவர் எதிர்பார்க்குற விஷயம்னு சொன்னால் அவர் போட்ட பிளான்ஸ், அந்த டீமுக்கு கொடுத்த பிளான்ஸ் எல்லா திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படுகிறதாங்கிற தகவல்களை வந்துட்டும் சரியாக பார்ப்பார். ஸோ அவர் ஒரு சேல்ஸ் மேனேஜராக இருந்தால் அவரோட சேல்ஸ் பிளானுக்குள்ள நடந்ததால் அந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்குதான் இல்லையாங்கிற விஷயங்கள் பார்ப்பாங்க. அடுத்தது எதிர்கால அபிவிருத்திக்கு எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் திட்டங்கள் இவை. ஒரு முகாமையாளரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயுமே ஃபியூச்சரில் கன்சர்ன் இருப்பார். ஸோ எதிர்கால அபிவிருத்திக்கு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு எடுக்க வேண்டிய டிசிஷன்ஸ்கள் என்னென்னங்கிற தகவல்கள் வந்துட்டும் அவருக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். ஒரு ஊழியர் எம்ப்ளாயிஸை பார்த்தாங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம் தொழில் பாதுகாப்பு. தொழில் பாதுகாப்புங்கிறது என்னென்னு சொன்னால் செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டிங்கிற விஷயம். அதாவது நான் இந்த வேலையில் இருக்கிறதால இந்த வேலைக்கு என்ன நடக்கும், இப்போ இந்த கொரோனா இஷ்யூஸ் வந்ததால் நிறைய பேருக்கு வேலைகள் இழக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவருக்கு தொழில் பாதுகாப்பு என்ன, ஒரு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தொழில் பாதுகாப்பு எப்போவுமே கூட இருக்கும். ஜாப் செக்யூரிட்டி, என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க ஜொப்பை வந்து லூஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வந்து குறவு. அதுவே ப்ரைவேட்டாக இருக்கும்போது ஜாப் செக்யூரிட்டி வந்து மிச்சம் குறையும். அவங்க எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் கம்பெனி லொஸ் ஆனால் அவங்களோட தொழில் பாதுகாப்பு ஜாப் செக்யூரிட்டி இருக்காது. ஸோ அவங்களோட தொழில் பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிற ஒரு விஷயத்தை ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு எதிர்பார்ப்பார். அடுத்தது சம்பளத்தை அதிகரிக்கக்கூடிய இயலுமை நிறுவனத்துக்கு காணப்படுதான். அதாவது ஒரு 10-12 வருஷமாக ஒருத்தர் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் அவர் வந்து திரும்ப பார்ப்பார், நம்ம இதே சம்பளத்தில் தான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறதா, இல்லை நம்ம சம்பளத்தை அதிகரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கம்பெனிக்கு இருக்குதா, அவங்க அந்த அளவுக்கு வளர்ந்துக்க போகிறாங்களாங்கிற தகவல்களை ஒரு ஊழியர் வந்துட்டு எதிர்பார்ப்பார். அதே போல் அரசு நிறுவனங்கள்னு சொல்லும்போது பெரும்பாலுமே வரக்கூடிய விஷயம் வந்துடும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம், அதாவது IRDன்னு சொல்லப்படுற விஷயம், இன்லேண்ட் ரெவென்யூ ஆஃப் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க தான் இந்த நாட்டினுடைய வரிகளை வந்துட்டும் செலுத்துகிறாங்களா, இந்த கம்பெனி வந்துட்டும் சரியாக உரியவாறு வரிகள் வந்துட்டும் செலுத்தப்படுதா, அதே போல் தேவையான அறிக்கைகள் அதாவது ரிட்டர்ன்ஸ் வந்துட்டும் உரிய நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகுதா, இவங்களோட வரிகள் இவங்களுடைய வருமானங்கள் தொடர்பான தகவல்கள் வந்துட்டும் உரிய நிறுவனங்களுக்கு வழங்கப்படுதாங்கிற விஷயங்களை அரசாங்கம் அக்கறை செலுத்தும். அதே போல் ஒரு வாடிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் நியாயமான விலையில் தரமான உற்பத்திகள், நாம் கொடுக்குற காசுக்கு தரமான பொருட்கள் வந்துட்டும் விநியோகிக்கப்படுகிறது அந்த கம்பெனியிலிருந்து. அதே போல் பொறுப்பு உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கான சிறந்த நிலைப்பாடு வணிகத்துக்கு உள்ளது, அதாவது வாரண்டி அண்ட் கேரண்டி. ஸோ வாரண்டிங்கிற விஷயம் கொடுப்பட்டிருந்தால் நமக்கு அந்த பொருளில் வந்துட்டு ஏதாவது பழுதுகள் காணப்பட்டால் கொண்டு போய் கொடுத்தோன்னா அதை வந்துட்டு சரி செஞ்சு செய்யக்கூடிய இயலுமை வந்துட்டு இவங்ககிட்ட இருக்குதாங்கிற விஷயங்களை பார்ப்பாங்க. அதே போல் கடன் கொடுத்தோரும் கடன் வழங்கும் நிறுவனங்களும், ஒரு பேங்க் வந்துட்டு கடனை கொடுக்குதுன்னு சொன்னால் அவங்க பார்ப்பாங்க அந்த வழங்கின கடனை வந்துட்டு மீள பெற்றுக்கொள்கிறதுக்கு முடியுமான சந்தர்ப்பம் ஒன்று காணப்படுதா, இவரால் செலுத்த முடியுமா, இவருக்கு மேலும் கடனை செலுத்துவதற்கு நிறுவனம் இயலுமை உடையதாக இருக்குதா. ஸோ இந்த தரவுகள் வந்துட்டும் ஏன் இவங்க அக்கறை செலுத்தணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்திக்கிறோம். அதாவது ஒரு நிறுவனத்தில் அவருடைய உரிமையாளர் அக்கறை செலுத்துவார், அவரை போட்ட காசுக்கு வந்துட்டும் ரிட்டர்ன் கிடைக்குதாங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு. ஒரு மேனேஜர் அக்கறை செலுத்துவார், ஏன்னு சொன்னால் அவர் மேனேஜர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவரோட சேலரி எல்லாம் அவர் காட்டுற பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தாகிக்கும், அவர் போடுற திட்டங்கள் நிறைவேறுதா, அவர் எதிர்கால திட்டங்கள் வந்துட்டும் நடைமுறைக்கு சாத்தியமானதாக இருக்கிற விஷயங்களை அவர் அக்கறை செலுத்துவார். ஒரு ஊழியரை பொறுத்த வரைக்கும் அவரோட தொழில் பாதுகாப்பாக இருக்குது, அவரை சம்பளத்தை அதிகரிக்கலாமாங்கிற தேவைக்காக அவர் அக்கறை செலுத்துவார். ஒரு அரசாங்க நிறுவனம் அந்த கம்பெனிட்டிருந்து உரியவாறு வரிகள் வந்துட்டு செலுத்தப்படுதா, அவங்களுக்கு தேவையான அறிக்கைகள் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணப்படுதாங்கிற விஷயத்தை பார்ப்பார். ஒரு வாடிக்கையாளராக இருந்தால் தரமான பொருள் நம்ம கொடுக்குற காசுக்கு கிடைக்குதா, அவங்க தார கேரண்டி வாரண்டி எல்லாம் சரியாக நிறைவேற்றப்படுதாங்கிற விஷயம். அதே போல் ஒரு கடனை கொடுத்தாள்னு சொன்னால் அந்த கடனை திருப்ப
பெற்றுக்கொள்கிறதுக்கு ஏழுமா இருக்குதா, அந்த கடனை திரும்ப இந்த கம்பெனி செலுத்துமாங்கிற விஷயம் வந்துடும் பார்ப்போம். இது வந்துடும் ஒரு சாதாரணமான ஒரு கொமனான விஷயம், ரைட். ஸோ இது தான் அக்கறையுடைய பிரிவினரும் அவங்க அக்கறை செலுத்துவதற்கு ஏன் காரணங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்த விஷயம் கணக்கீட்டினுடைய வகைகள். ஸோ கணக்கீட்டினுடைய வகைகள்னு சொல்லும்போது 2 விதமான வகைகள் இருக்கும். ஒன்று, கணக்கீட்டு தகவல்களை பயன்படுத்தும் பிரிவினர்கள், யார் இந்த கணக்கீட்டு தகவல்களை பயன்படுத்துகிறாங்கிறதுக்கு ஏற்ப கணக்கீட்டை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று நிதி கணக்கீடு, இன்னொரு விஷயம் முகாமைத்துவ கணக்கீடு. நிதி கணக்கீடுங்கிற விஷயம் கணக்கீட்டு அலகொன்றின், இங்கே கணக்கீட்டு அலகு என்று சொல்லப்படுறது நான் ஏற்கனவே பிரித்த மாதிரி ஒரு தனிநபர், ஒரு அரசாங்கம், எந்த ஒரு நிறுவனம் அல்லது எந்த ஒரு நடவடிக்கையும் கடந்த கால கொடுக்கல் வாங்கல்கள், அதாவது பாஸ்ட் டிரான்சாக்ஷன், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச கொடுக்கல் வாங்கல்கள், நிகழ்வுகளுக்குரிய தகவல்களை பொருளாதார ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பொருத்தமான முறையில் ஒழுங்கமைத்து வெளியக பிரிவினர்களுக்கு முன்வைப்பது நிதி கணக்கீடு ஆகும். ஸோ இதில் இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், நிதி கணக்கீடுங்கிற விஷயம் கடந்த கால கொடுக்கல் வாங்கல்கள், அதாவது டிசம்பர் மாதத்தில் நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் ஜனவரியிலிருந்து டிசம்பர் கடந்த காலத்தில் நடந்த கொடுக்கல் வாங்கல்கள், நிகழ்வுகள், டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியக பிரிவினர்களுக்கு, அதாவது எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ், வெளியக பிரிவினர்களுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அது நிதி கணக்கீடுன்னு சொல்கிறாங்க. முகாமைத்துவ கணக்கீடுன்னு சொல்கிற விஷயம் அந்த நிறுவனத்தில் அனைத்து முகாமைத்துவ மட்டங்களுக்கும், அதாவது லோ லெவல், மிடில் லெவல், ஹை லெவல், நிறைய மட்டங்களுக்கும், அனைத்து முகாமைத்துவ மட்டங்களுக்கும் தேவையானவாறு அவங்களுடைய திட்டமிடல், பிளானிங், கட்டுப்படுத்தல், அவங்களோட கண்ட்ரோல், அடுத்தது தீர்மானம் எடுத்தல், டிசிஷன் மேக்கிங், அதே போல் பொறுப்புக்கூறல், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்பவற்றை மேற்கொள்ளக்கூடியவாறு நிதி சாராத தகவல்கள், அதாவது நிதி சார்ந்த தகவல்னு சொன்னால் பணத்தால் அளவிடக்கூடிய தகவல்கள், நிதி சாராத தகவல்கள் என்பது பணத்தினால் அளவிட முடியாத தகவல்களாக காணப்படும். ஸோ நிதி கணக்கீடுங்கிற விஷயம் நிதி சார்ந்த தகவல்களை மாத்திரம்தான் நம்ம வந்துட்டு அறிக்கைப்படுத்துவோம். நிதி சாராத தகவல்களை அறிக்கைப்படுத்துவோம் முகாமைத்துவ கணக்கீடு இல்லை. நிதி கணக்கீட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த கால கொடுக்கல் வாங்கல்கள் மட்டும்தான் இருக்கும். முகாமைத்துவ கணக்கீடுகள் எதிர்வுகூறல்கள், அதாவது ஃபோகாஸ்ட், ஃபியூச்சருக்கான ஃபோகாஸ்ட்டுக்குரிய விஷயங்கள் முகாமைத்துவ கணக்கீடில் இருக்கும். முகாமைத்துவ கணக்கீடில் நிதி சார்ந்த விஷயங்களும் இருக்கும், நிதி சாராத விஷயங்களும் வரும். உதாரணத்துக்கு நிதி சார்ந்த விஷயங்கள் அல்லது பொருளாதார விஷயங்கள்னு சொன்னால், இந்த ஆண்டுக்கான லாபம் 1 மில்லியன் என்று சொல்கிறது, இந்த என்னுடைய கம்பெனியில் வந்துட்டு நன் கரண்ட் அசெட் வந்துட்டு 12 மில்லியன் இருக்குது, இதெல்லாம் பணத்தினால் நம்ம அளவிட்டு சொல்லக்கூடிய காரணங்கள்னு சொன்னால் அதை வந்துட்டு நிதி சார்ந்த தகவல்கள்னு சொல்லுவோம். நிதி சாராத தகவல்கள்னு சொன்னால், ஒரு நிறுவனத்தில் ஒரு மேனேஜர் இருக்கார், அவர் வந்துட்டு மிச்சம் குவாலிட்டியானவர், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டக்கூடியன்னு சொன்னால் அவரை பெர்ஃபார்மன்ஸை நம்ம பணத்தால் அளவிட முடியாது. ஸோ அது வந்துட்டு ஒரு நிதி சாராத தகவல். உதாரணமாக ஒரு கம்பெனி வந்துட்டு மிச்சம் 10 வருடமாக வாடிக்கையாளர்கிட்ட நல்ல நன்மதிப்போடு இருக்குன்னு சொன்னால் அந்த நன்மதிப்புங்கிற விஷயம் வந்துட்டு நிதி சாராத ஒரு விஷயம் என்று சொன்னால் நம்ம பணத்தால் வந்துடும் அதை அளவிட முடியாது. ஸோ இது தான் கணக்கீட்டினுடைய பிரதான வகைகள், நிதி கணக்கீடு, முகாமைத்துவ கணக்கீடுங்கிற விஷயம். அடுத்த விஷயம் நிதி கணக்கீட்டின் செயல்முறைகள். ஸோ இந்த நிதி கணக்கீட்டினுடைய செயல்முறைகள்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய கொஷின்ஸில் இது பாஸ் பேப்பரில். ஸோ செயல்முறைகள், நிதி கணக்கீட்டின் செயல்முறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த ஒரு செயல்முறைகள்ங்கிற விஷயமும் 3 பகுதிகளை கொண்டிருக்கும். ஒன்று உள்ளீடு, 2வது செயல்முறைங்கிற விஷயம், 3வது வெளியீடு, அதாவது இன்புட், அடுத்தது வந்துட்டு ப்ரோசஸ், அடுத்த விஷயம் வந்துட்டு அவுட்புட்டுங்கிற விஷயம். ஸோ இன்புட்டுங்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும், அதாவது டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ், எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் ஒரு நிறுவனத்துக்கு உள்ளீடாக காணப்படும். ஸோ செயல்முறை இங்கு சொன்ன விஷயம் சொன்னால், இந்த கொடுக்கல் வாங்கல்களை நம்ம சரியாக இனங்கண்டு அளவிடணும், அதாவது ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இது என்ன விஷயம், இதை பணத்தால் அளவிடக்கூட முடியுமாக இருக்குதா இல்லையா? ஸோ பணத்தால் அளவிட முடியும்னு சொன்னால் அது ஒரு நிதி தகவல். ஸோ அதை பதிவு செய்யணும், ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கு பிறகு அதை வகைப்படுத்தணும், அது கேட்டகரைசேஷன் பண்ணணும், அதுக்கு பிறகு பொழிப்பாக்கல், சமரைஸ் பண்ணி, அடுத்தது எனலைஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நடக்கிற செயல்முறைகள். ஸோ நிதி கணக்கிட்ட பொறுத்த வரைக்கும் இனங்கண்டு அதை அளவிட்டு அதை பதிவு செஞ்சு அதை வகைப்படுத்தி பொழிப்பாக்கி பகுப்பாய்ப்பு செய்வோம். அதே போல் வெளியீடுகள்னு சொல்லப்படுற விஷயம் வந்துட்டு நிதி கூற்றுகளாக இருக்கும். ஸோ நிதி கூற்றுகள் சொன்னால் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், வருமான கூற்று, அதே போல் நிதி நிலைமை கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகள், குறிப்புகள், இந்த விஷயமெல்லாம் வெளியீடுகளாக வரப்போம். ஒவ்வொரு சிலபஸ் மாறும்போதும் நிறைய பேர் இந்த செயல்முறைகள் எல்லாம் மாறுவாங்க. ஆனால் இது வந்துட்டு ஒரு பொதுவான கன்செப்ட். நீங்கள் பெருசாக போட்டுட்டு இதில் அலட்ட தேவையில்லை, நிறைய நோட்ஸை பார்க்க தேவையில்லை. இதுன்னு சொன்னால் இப்படி தான் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டிருக்க வேண்டி. அடுத்த விஷயம், இது நிதி கணக்கீட்டினுடைய செயல்முறைகள். முகாமை கணக்கீட்டினுடைய செயல்முறைகள் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், முகாமை கணக்கீடு வந்துட்டும் வரலாற்று தகவல்கள், எதிர்வுகூறல் தகவல்கள்.
ஒரு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் எப்படி ஒரு உள்ளீடாக இருக்குதோ அதே போல் ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும், ஒரு முகாமைத்துவ கணக்கிட்ட பொறுத்த வரைக்கும் வரலாற்று தகவல்கள், அதாவது பாஸ்ட் டேட்டா, அதே போல் எதிர்வுகுறல் தகவல்கள் சொன்னால் ஃபியூச்சர் டேட்டா, அதாவது வருங்காலத்தை கணிக்கக்கூடிய தகவல்கள் தான் எதிர்வுகுறல் தகவல்கள். இந்த தரவுகளை நாம் உள்ளீடாக வைத்து செயல்முறைகள் போது நம்ம திட்டமிடுவோம், பிளானிங் பண்ணுவோம். என்று சொன்னால் ஃபியூச்சருக்குரிய விஷயங்களை நம்ம செய்ய போகிறோம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது ஃபியூச்சரில். ஸோ திட்டமிட்டு அதுக்கான வரவு செலவு திட்டம், ஸோ நம்மளோட பிளானிங் இதுக்கு இவ்வளவு நம்ம செலவழிக்க போகிறோம், இவ்வளவுக்கு நமக்கு வருமானம் வரப்போகுதுங்கிற வரவு செலவு திட்டத்தை தயாரித்து அதை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி சரியான செலவுகள் சரியாக போகுதா, நம்ம பண்ணின லிமிட்டுக்கு மேலாக போகாமல் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்து கட்டுப்படுத்தணும். ஸோ இதெல்லாம் முகாமைத்துவ கணக்குகளில் வரும். இங்கே செயல்முறை இது ஃபியூச்சருக்குரிய விஷயம். இங்கே ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் இருக்கிற செயல்முறை பாஸ்ட்டுக்குரிய விஷயம், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம். இப்போ வெளியீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதி கணக்கீட்டினுடைய வெளியீடுகள் நிதி கூற்றுகள். ஏன்னு சொன்னால் பாஸ்ட் டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி சமரைஸ் பண்ணி நம்ம நிதி கூற்றுகள் வடிவில் காட்டுறோம். இங்கே இது வரலாற்று தகவல்கள், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச தகவல்களையும் வைத்து ஃபியூச்சருக்கு எப்படி நடக்குங்கிற விஷயங்களையும் பார்த்து நம்ம எதிர்வு கூண்டு அதை திட்டமிட்டு அதுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரித்து கட்டுப்படுத்தினோம்னு சொன்னால் என்னென்ன வெளியீடாக வரும்னு சொன்னால் வரவு செலவு திட்டம், பட்ஜெட்டுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லலாம். அடுத்தது கணக்கீட்டு விகிதங்கள், ரேஷியோஸுங்கிற விஷயம். அடுத்தது பொது மேந்தலை பகிர்வு கூற்று, அதாவது ஜென்ரல் ஓவர்ஹெட் எலோகேஷன், நம்ம ஃபியூச்சர் யூனிட்ஸில் பார்ப்போம். அடுத்தது எல்லை கிரயம், மார்ஜினல் காஸ்ட்டுங்கிற விஷயம், முதலீட்டு தீர்மானங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் மேக்கிங்கிற விஷயங்கள் வெளியீடாக வரும். ஸோ இதுதான் நிதி கணக்கீட்டினுடைய செயல்முறைகளுக்கும் முகாமைத்துவ கணக்கீட்டினுடைய செயல்முறைகளுக்கும் இடையிலான வித்தியாசமாக தெரியப்படுது. இது ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. ரைட், அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிதி கணக்கீட்டுக்கும் முகாமைத்துவ கணக்கீட்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள். ஸோ வேறுபாடுகள்னு சொல்லும்போது ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் நிதி கணக்கீடுங்கிறது ஒரு வரலாற்று தகவல்கள், அதாவது ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்களை நம்ம இன்புட்டாக யூஸ் பண்ணி தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் அதுவே முகாமைத்துவ கணக்கீடுங்கிறது வரலாற்று மற்றும் எதிர்வுகூறல் தகவல்கள், அதாவது ஃபியூச்சர் டேட்டா, ஏற்கனவே கடந்து வந்த டேட்டா, ரெண்டு டேட்டாவும் இங்கே பயன்படுத்தப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளக வெளியக பிரிவினர்களுக்கு தகவல்கள் வழங்கப்படல். ஸோ இன்டர்னல் யூசர்ஸ் அதே போல் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் ரெண்டு பிரிவினருக்குமே, நிறுவனத்துக்கு உள்ள நபர்களை உள்ளக பிரிவினர்கள்னு சொல்லுவோம், நிறுவனம் ஒன்றுக்கு வெளியாக உள்ள நபர்களை வெளியக பிரிவினர்கள்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு தரப்பினர்களுக்குமே தேவையான தகவல்களை வழங்கும் போது நிதி கணக்கீட்டில் வரும். ஆனால் முகாமைத்துவ கணக்கீடு எப்பயுமே உள்ளக பிரிவினர்களுக்கு, அதாவது மேனேஜர்ஸ் அவங்களோட டிசிஷன் மேக்கிங், உள்ளக ரீதியான தீர்மானங்களுக்கு மாத்திரம்தான் அந்த தகவல்கள் முன்வைக்கப்படும். அதே போல் நிதி கணக்கீடு குறிப்பிட்ட கணக்காண்டு காலத்துக்கான தகவல்கள் ஒரு தடவை முன்வைக்கப்படும். அதாவது பொதுவாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒருக்காக ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நிதி கூற்றுகள் தயாரிக்கப்படும். ஆனால் முகாமைத்துவ கணக்கீட்டை பொறுத்த வரைக்கும் முகாமைத்துவ தேவைக்கேற்ப ஒரு வருஷத்துக்கான ரிப்போர்ட், அது 2 வருஷத்துக்கான பட்ஜெட்டாக இருக்கலாம், 5 வருஷத்துக்கான ரிப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு 2 மாதத்துக்காக முதலீட்டு தீர்மானத்தை மேற்கொள்றதுக்கான ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ முகாமைத்துவ கணக்கீடு முகாமைத்துவ தேவைக்கு அமைய அவங்களோட நீட்ஸுக்கு அமைய தயாரிக்கப்படும். அடுத்த விஷயம், நிதி கணக்கீடு பொறுத்த வரைக்கும் கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், அதாவது அக்கௌண்டிங் கன்செப்ட்ஸ், அடுத்தது சட்ட திட்டங்கள், லீகலாக இருக்கிற விஷயங்கள், மரபுகள், கணக்கீட்டு நியமங்கள், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போன்ற விஷயங்களை கட்டாயம் இவங்க பின்பற்றணும். ஆனால் முகாமைத்துவ கணக்கீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கணக்கீட்டு எண்ணக்கருக்களையோ சட்ட திட்டங்களையோ கணக்கீட்டு நியமங்களையோ பின்பற்றணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் தான் ஒரு நிதி கணக்கீட்டுக்கும் முகாமைத்துவ கணக்கீட்டுக்கும் இடையிலான வேறுபாடுகளாக காணப்படுது. ஸோ இவ்வளவும் அந்த 1.1ங்கிற விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒரு கணக்கீட்டை என்னென்று தெரிஞ்சு வச்சுக்கணும், கணக்கீட்டினுடைய நோக்கம், ஒரு கணக்கீட்டு அலகுண்டா என்ன, ஒரு பொருளாதார வளம்ங்கிறதால என்ன கருதப்படுது, அக்கறை செலுத்து பிரிவினர்கள் யார், ஏன் அவங்க அக்கறை செலுத்தணும் நம்மளோட கணக்குகளில் மூலம், நம்மளோட கணக்குகளில் ஏன் அவங்க அக்கறை செலுத்தணும், அடுத்தது கணக்கீட்டினுடைய வகைகள் என்ன, நிதி கணக்கீட்டினுடைய செயல்முறை என்ன, முகாமைத்துவ கணக்கீட்டினுடைய செயல்முறை என்ன, எங்கெங்கே அது வித்தியாசப்படுது. அடுத்த விஷயம் நிதி கணக்கீட்டுக்கு முகாமைத்துவ கடைக்கும் இடையிலான வேறுபாடுகள் கேட்டால் அதை சார்ட்டாக இப்படி நமக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த விஷயம்தான் இந்த அலகுக்கான எண்ணக்கருவை பார்த்தாலும் விஷயம் வரும். இப்போ கணக்கீடுன்னு சொன்னால் நமக்கு சொல்ல தெரியும், கணக்கீடுங்கிற விஷயம் அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு பொருளாதார ரீதியான தீர்மானங்களை எடுப்பதற்கு தேவையான பொருளாதார தகவல்களை வழங்குறது தான் கணக்கீடுன்னு பொதுவாக சொல்லுவோம். ஸோ அதில் அறிமுகம் பார்த்தோம். நோக்கம்னு சொன்னால் அவங்க தேவையான அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு தேவையான தகவல்களை, பொருளாதார ரீதியான தீர்மானங்கள் அவங்க மேற்கொள்றதுக்கு தேவையான தொடர்பாடலை மேற்கொள்வது கணக்கீட்டினுடைய நோக்கமாக இருக்கும். ஸோ அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள்னு சொன்னால் அந்த நிறுவனத்தினுடைய கணக்கீட்டில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள், அதாவது அந்த கணக்கீட்டினுடைய ரிப்போர்ட்ஸில் அக்கறை செலுத்தின தரப்பினர்கள்.
அவங்க ஏன் அக்கறை செலுத்துக்கான காரணங்களை பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். உரிமையாளருக்கு ஒரு ரீசன் இருக்கும், எம்ப்ளாயீஸுக்கு ஒரு ரீசன் இருக்கும், அரசாங்கத்துக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன்ஸ் இருக்கும். அதே போல கணக்கீட்டினுடைய வகைகள் பார்த்தோம். வகைகளில் நிதி கணக்கீடு, முகாமைத்துவ கணக்கீடு 2 விஷயங்களை பார்த்தோம். நிதி கணக்கீடுக்கு ஒரு செயல்முறை இருக்குது. ஏன்னு சொன்னால் அது பாஸ்ட் டிரான்சாக்ஷன், கடந்த கால தரவுகளை யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிற ரிப்போர்ட். ஸோ அதுக்கு பதிவு செஞ்சு வகைப்படுத்தி பொழிப்பாக்கி அனலைஸ் பண்ணி நிதி கூற்றுகள் வெளியீடாக காணப்படும். முகாமைத்துவ கணக்கீடு அது டிஃப்ரெண்ட். அது வந்துட்டு எதிர்வுகூறல் தகவல், ஃபோகாஸ்டான தகவல்களையும் கடந்த கால தகவல்கள் ரெண்டையும் வச்சு நம்ம வந்துட்டு பாதுட்டு பட்ஜெட் பண்ணி அதை வந்துட்டு கட்டுப்படுத்தி நம்ம முகாமைத்துவ கணக்கீடு செய்வோம். அதனுடைய வெளியீடுகள் வந்துட்டு பட்ஜெட்ஸாக இருக்கும், எதிர்வுகூறல் தகவல்களாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். அதே போல் நிதி கணக்கீடு முகாமைத்துவ கணக்கீடுக்குமான 2க்குமான வேறுபாடுகளையும் பார்த்தோம். ஸோ இந்த 1.1ங்கிற சாப்டர் இது தான். இதிலிருந்து தான் நிறைய கொஷின்ஸ் வரும். அதே போல் பாஸ் பேப்பர்ஸ்லேருந்து வந்த கொஷின்ஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து இது கணக்கீட்டினுடைய நிதி கணக்கீட்டினுடைய செயல்முறைகளுக்கும் முகாமைத்துவ கணக்கீட்டின் செயல்முறைகள், நிதி கணக்கீட்டு முகாமைத்துவ கணக்கீடுகளிலான வேறுபாடுகள் போன்ற விஷயங்கள்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு வந்திக்குது. ஸோ இதுதான் நிறுவனத்தின் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு கணக்கீடு தகவல்கள் முக்கியத்துவம் பெறும் முறையினை பகுப்பாய்வு செய்யுங்க யூனிட்டில் வந்து வரக்கூடிய விஷயங்கள். அடுத்தது 1.2 2வது விஷயம் நம்ம பார்ப்போம். கணக்கீட்டு சூழல். சிம்பிளாக சொல்ல போனால் கணக்கீட்டு சூழல். அந்த கணக்கீட்டு சூழலில் ஏற்படுற மாற்றத்தால் என்ன நடக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், ஒன்று அலகுக்கான எண்ணக்கரு என்ன கன்செப்டை குறிக்குது, அடுத்தது கணக்கீட்டு சூழல்டா என்ன, கணக்கீட்டு சூழலுடைய வகைகள், அடுத்தது கணக்கீட்டு சூழலுடைய தாக்கம். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ முதலாவது இதில் கன்செப்டை பார்ப்போம். இந்த அலகுக்கான கன்செப்ட் என்னன்னு சொன்னால் கணக்கீட்டு சூழல். ஸோ கணக்கீட்டு சூழல் அறிமுகம். அடுத்தது கணக்கீட்டு சூழல் காரணிகள், ஃபேக்டர்ஸ். அரசியல் பொருளாதார சூழலாக இருக்கலாம், நுட்ப மற்றும் தொழில்நுட்ப சூழலாக இருக்கலாம், சட்டச்சூழல், சமூக கலாச்சாரம், தொழில்நுட்பம். ஸோ இது எல்லாமே என்னங்கிற விஷயத்துக்கான ஒரு அறிமுகம் தேவை. அடுத்தது சூழல் காரணிகளின் மாற்றம். அதாவது அரசியல் பொருளாதாரத்தில் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கலாம், தொழில்நுட்ப சூழலில் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கலாம், சட்டச்சூழலில் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கலாம், சமூக கலாச்சாரத்தில் என்ன மாற்றங்கள் நடக்கலாம், அதே போல் தொழில்நுட்ப சூழலில் என்ன காரணிகள் மாற்றங்கள் நடந்தால் என்ன விதமான தாக்கம் அக்கௌண்டிங்கில் இருக்குங்கிற விஷயத்தை பார்க்குறது தான் இந்த முழு சாப்டருமே. ஸோ முதலாவது விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் கணக்கீட்டு சூழல் என்றால் என்ன. வணிகம் ஒன்றில் கணக்கீட்டு செயல்முறை, அதாவது நம்மளுடைய அக்கௌண்டிங் ப்ராசஸ். ஏற்கனவே பார்த்த மாதிரி நிதி கணக்கீட்டுக்கு ஒரு தனிய செயல்முறை ஒன்று இருக்குது, முகாமைத்துவ கணக்கீட்டுக்கு தனியொரு செயல்முறை இருக்குது. ஸோ வணிகம் ஒன்றினுடைய கணக்கீட்டு செயல்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் கணக்கீட்டு சூழல். நம்ம செய்கிற அக்கௌண்டிங்கில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து கணக்கீட்டு சூழலுக்கு வரும். இந்த கணக்கீட்டு சூழல் என்னென்னு நம்ம விரிவாக பார்த்தோம்னு சொன்னால் பொருளாதார அரசியல் காரணிகள். அதாவது ஒரு அரசாங்கம் ஒன்று தனது பொருளாதார கொள்கைகளை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தும் போது எடுக்கின்ற தீர்மானங்கள் பொருளாதார அரசியல் சூழல் காரணிகள். ஸோ போன வீக்கில் தான் புது பட்ஜெட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதால் நிறைய சூழல் காரணிகள் வந்துட்டு வரும். என்ன சொன்னால் அவங்களோட வரி கொள்கை, புதிய வரிகளை அறிமுகப்படுத்துகிறாங்களா இல்லை நீக்கிறாங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அக்கௌண்ட் செய்ய வேண்டியிருக்கும். நாணய மாற்று விகிதம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்துட்டும் நாணய மாற்று விகிதம் விஷயங்கள் வந்துட்டும் அக்கௌண்ட்ஸில் வந்துட்டும் நிறைய இடத்தை தாக்கம் செலுத்தும். அதே போல் விலை மட்டம், அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், சந்தையில் காணப்படுற நிதி மூலதனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பொருளாதார அரசியல் காரணிகளாக வரும். அதே போல் தொழில்நுட்போட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கணக்கீட்டு செயல்முறையொன்றின் போது வணிக வளங்களை அளவு ரீதியாகவும் நிதிசார் முறையிலும் அளவிடுவதற்கும் கணிப்பிடுவதற்கும் பயன்படுத்தப்படும் பல்வேறு நுட்ப முறைகளை உள்ளடக்கிய சூழல் நுட்பம் மற்றும் தொழிற்சூழல். இங்கே வந்துட்டு கணக்கீட்டு நியமங்கள், அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் ஏதாவது புதிய விஷயங்கள் வருதா, இதெல்லாம் டெக்னிக்கலான விஷயம். அதே போல் கணக்கீட்டினுடைய நுட்ப முறைகள், அக்கௌண்டிங்கை வந்துட்டு செய்கிறது இப்போ புதிய அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் தொழில்நுட்ப சூழலுக்கு வரும். கணக்கீட்டினுடைய தொழில் சார் நிறுவனங்கள், அதாவது ப்ரொஃபஷனல் செய்கிற விஷயங்கள், அவங்களில் வார விஷயங்கள்லாம் நுட்பம் மற்றும் தொழில் சார் சூழல். ஸோ இதில் 2 சூழல் இருக்குது. ஒன்று தொழில்நுட்ப சூழல், அடுத்தது தொழில் சார் சூழல். தொழில்நுட்ப சூழலுங்கிற விஷயம் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் சார் சூழலுங்கிற விஷயம் ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்ட விஷயம். அடுத்தது சட்டச்சூழல். சட்டம்ங்கும்போது வணிகம் ஒன்றுடைய கணக்கீட்டு செயல்முறையின் போது பின்பற்ற வேண்டிய சட்ட நிலைமைகள், அதாவது கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கம்பெனி சட்டத்தை பின்பற்றிக்கணும். பங்குடைமை ஒன்றை பார்க்கும்போது பங்குடைமை கட்டளை சட்டம். ஒரு வரியை செலுத்தும் போது உள்நாட்டு இறைவரி சட்டத்துக்கு அமைய நம்ம வரியினுடைய விகிதங்களை செலுத்த வேண்டி வரும். அதே போல் கணக்கீடு ஒன்று அக்கௌண்ட்ஸ் ஒன்று ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு பிஎல்சிக்கு நம்ம தயாரிக்கும் போது வந்துட்டு கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் சட்டம், அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், ஆடிட்டிங் ஸ்டாண்டர்டை நம்ம ஏற்ற மாதிரி செய்யணும். அதே போல் கணக்கீட்டுடன் தொடர்புடைய வழக்கின் தீர்ப்புகள். ஸோ இது எல்லாம் நம்ம பார்க்க வேண்டி வரும் சட்டச்சூழலில். அதே போல் சமூக கலாச்சார சூழல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூகத்தில் இருக்கிற தனிநபர்களுடைய எண்ணங்கள், நடை, உடை, பாவனை, மனப்பாங்கு என்பவற்றுடனான சூழல் சமூக கலாச்சார சூழல்.
அதாவது ஒரு தனிநபருடைய நடவடிக்கை, அவங்களோட நம்பிக்கை, ஒரு புது பிஸ்னஸ் வந்து ஒரு புது ரீஜனில் போய் ஸ்டார்ட் பண்ண சொன்னால் அவங்களோட நம்பிக்கை என்ன, அவங்களோட பழக்கம், அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு முரணான விதத்தில் நம்ம வந்துட்டு செய்ய இயலாதுங்கிற விஷயங்கள் வந்துட்டு சமூக கலாச்சார சூழலுக்குள்ளே வரும். அதே போல் தொழில்நுட்ப சூழல். இந்த தொழில்நுட்ப சூழலில் வணிகங்களுடைய கணக்கீட்டு கருமங்களை இலகுபடுத்துவதற்காக பல்வேறு தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி சூழல் தொழில்நுட்ப சூழல். அதாவது கணினி தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்பம், தொடர்பாடல் தொழில்நுட்பம், கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அப்போ இந்த நிறைய விஷயங்கள் தொழில்நுட்ப சூழலுக்கு வரும். தொழில்சார் மற்றும் தொழில்நுட்ப சூழலுக்குள்ள அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அடுத்தது அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ், இந்த விஷயங்கள் தான் நுட்பம் வரும். ஸோ அக்கௌண்டிங் பேக்கேஜஸ், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துடும் தொழில்நுட்ப சூழலுக்கு வரும். மற்ற விஷயம் வந்துடும் தொழில்சார் சூழல், நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலுக்குள்ளே வரும். ஸோ இந்த விஷயங்கள் வரும். அடுத்தது கணக்கீட்டு சூழலுடைய தாக்கம். ஸோ கணக்கீட்டு சூழல்னா என்னென்னு பார்த்துட்டோம். அது எப்படி அக்கௌண்டிங்கை தாக்குதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது விஷயம் பொருளாதார அரசியல் சூழல் காரணிகள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருளாதார அரசியல் சூழல் காரணிகளில் ஒரு முக்கியமான காரணி வந்து வட்டி வீதம்னு சொல்லப்படுறது. அதாவது சென்ட்ரல் பேங்கால் வந்துட்டும் வட்டி வீதம், நீங்கள் இவ்வளோத்தை வந்துட்டும் வட்டியாக அறவிடுங்க, இவ்வளோத்தை வட்டியாக கொடுக்கணுன்ற ஒரு ஃபேக்டர். ஸோ இது வந்துட்டும் எப்படி செல்வாக்கு செலுத்தும்னு சொன்னால், வட்டி வீதத்தை பேங்க்ஸ் எல்லாம் குறைச்சிச்சுன்னு சொன்னால் மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா குறைந்த வட்டி இருக்குங்கிறதால வங்கி கடன்களை பெற்றுக்கொள்ள முன்வைப்பாங்க. பிஸ்னஸ் எல்லாம் நிறைய கடன் எடுக்க வருவாங்க. ஸோ நிறைய கடன் எடுத்துக்கின்னு சொன்னால் பிஸ்னஸில் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வருமானங்கள் கூடும். ஸோ வட்டி வீதம் குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் கடன்களில் எண்ணிக்கை அதிகமாகி அந்த கடன் எடுக்கிறது வந்துட்டும் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டால் பிஸ்னஸ் வந்துட்டு விருத்தி அடையும் போன்ற இது வந்து கணக்கீட்டில் வந்துட்டு தாக்கம் செலுத்தும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலில் இருக்கிற ஒரு விஷயம் வந்துடும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இந்த நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல். ஸோ இதில் இப்போ முதலாக ஒரு காரணம் சொல்கிறாங்க, ஆதனம் பரிமாற்றும் உபகரணத்துக்கான கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய தேவைவிடுதல். அதாவது IAS 16 நன் கரண்ட் அசெட்ஸ் ப்ராப்பர்ட்டி பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கிறதால அந்த ஸ்டாண்டர்டுக்கு அமையத்தான் எல்லாருமே டிப்ரிசியேஷன், அதாவது பெருமான தேவை நம்ம செய்யணும்னு சொன்னால் அது எப்படி அக்கௌண்டிங்கில் கணக்கு அது தாக்கத்தை செலுத்தும்னு சொன்னால் பல்வேறு தேய்விடுதல் முறைகள் அநேக வணிகங்களுடன் நேர்கோட்டு முறையினை பயன்படுத்துவதன் காரணமாக வணிகங்களின் கணக்கீட்டு தகவல்கள் ஒரே தன்மை பாதுகாக்கப்படுவதனூடாக ஒப்பிடுதல் தரப்பண்பு உயர்வடையும். அதாவது ஒப்பிடுதல் கம்பேரபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் உண்டு. இது அதாவது எல்லாருமே ஒரே விதமான விஷயங்களை வந்துட்டும் பின்பற்றணும். அப்படி பின்பற்றினா தான் ஒரு ஆள் அக்கௌண்ட்ஸோட இன்னொரு ஆள் அக்கௌண்ட்ஸை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து தாக்கம் செலுத்தும் நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலில் இப்படி ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கிறதால. அடுத்தது சட்ட சூழலில் பாருங்கள், 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். ஸோ எழுத்து மூல ஒப்பந்தமின்றி நடத்தப்படும் பங்குடைமை வணிகம் ஒன்றின் லாபம் சமமாக பங்கிடப்படும். ஸோ எழுத்து மூலமாக யாரும் இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க சமமாக பங்கிடக்கூடிய ஒரு விஷயத்தை செலுத்தணும். ரெண்டாவது விஷயம் சகல வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகளும் கம்பெனி சட்டத்துக்கு அமைய நிதி கூற்றுகளை தயாரித்தல் வேணும். ஸோ ஒவ்வொரு கம்பெனி சட்டமாகட்டும் இல்லாட்டி பங்குடைமை கட்டளை சட்டமாகட்டும் எல்லா சட்டத்திலையும் வணிகங்கள் இப்படி தான் இருக்கணும் என்று நிறைய வந்துட்டும் தாக்கங்கள் இருக்குது. ஸோ அவங்க அதுபடி செய்ய வேண்டிய சூழல் ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சமூக கலாச்சார சூழல். சமூக கலாச்சார சூழல் பார்த்திங்கன்னு சொன்னால் தனிநபர் வாழ்க்கை போக்கு, அதாவது உள்நாட்டு உணவு வகைகளை பயன்படுத்தும் போக்கிற்கு மக்கள் கூடுதலான ஆர்வம் காட்டுவதன் காரணமாக உள்நாட்டு உணவு வகைகளை உற்பத்தி செய்யும் வணிகங்கள் கூடுதலாக ஆரம்பிக்கப்படலும் வணிகங்களின் விற்பனை அதிகரித்தலும் லாபம் அதிகரித்தலும். அதாவது உள்நாட்டு பொருட்கள் வெளிநாட்டிலேருந்து வார பொருட்களை விட உள்நாட்டு உணவு வகைகளை நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் மக்கள் கூடுதலாக ஆர்வம் காட்டுவாங்க. அதால் உள்நாட்டு உணவு வகைகளை உற்பத்தி செய்யும் வணிக நிறுவனங்கள் கூடுதலாக ஆரம்பிக்கப்படும். அது ஸ்ரீலங்காக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் ஆரம்பிக்கப்படும். ஸோ வணிகங்களுடைய விற்பனை அதிகரித்து லாபம் அதிகரிக்கும். இது வந்து தனிநபர்களுடைய வாழ்க்கை போக்கு. இப்போ இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் சமூக கலாச்சார சூழல் எந்த ஒரு இறக்குமதியுமே கிடையாது. ஸோ நம்ம ஊக்குவிக்க வேண்டியதெல்லாம் உள்நாட்டு உணவு வகைகளை பயன்படுத்துறது தான். ஸோ இது ஒரு சமூக கலாச்சார சூழலை தாக்கம். தொழில்நுட்ப சூழலுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, புதிய தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்து. அதாவது தங்க விற்பனையின் போது டென்சிமீட்டர் பயன்படுத்துவதனால் வணிகங்களில் இடம்பெறக்கூடிய மோசடிகள் குறைவானது, லாபம் அதிகரிக்கும். அதே போல் நிறைய அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதால உற்பத்தி திறன், அதாவது எஃபிஷியன்சிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டும் அதிகரிக்கும். ஸோ இந்த விஷயங்கள் கணக்கீட்டு சூழலில் பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள். ஸோ அடுத்தது விஷயம், மூணாவது விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது கணக்கீட்டு செயல்முறையின் பகுப்பாய்வு செய்வார். ஸோ இதில் அலகுக்கான எண்ணக்கரு, கணக்கீட்டு செயல்முறையின் பணிமுறைகள் 2 விஷயம் வரும். இந்த அலகுக்கான எண்ணக்கரு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ கணக்கீட்டு செயல்முறைகளில் ஏற்கனவே பார்த்தோமா இது பொதுவான செயல்முறை, அதாவது நிதி கணக்கீட்டினுடைய செயல்முறை. இந்த நிதி கணக்கீட்டு செயல்முறைகள் பார்த்தீங்கன்னா கணக்கீட்டினுடைய உள்ளீடுகளாக கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் இருக்கும். கணக்கீட்டு செயல்முறைகள்
நம்ம ஏற்கனவே வகைப்படுத்தல் பொழிப்பாக்குதல் என்று பார்த்தோம். இப்போ இதை வந்து கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். எப்படி செய்யணும்னு சொல்லுவோம். எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளும் முதலாக பதியப்படுற ஏடு தான் மூல ஏடுன்னு சொல்லுவோம், அல்லது முதன்மை ஏடு அல்லது பிரைமரி புக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூல ஏடுகளில் பதியப்பட்டு அதுக்கு பிறகு பேரேடுகள், அதாவது டி ஃபார்ம்னு சொல்லப்படுற விஷயங்களுக்கு மாற்றப்பட்டு அதுக்கு பிறகு ட்ரையல் பேலன்ஸுக்கு மாற்றப்படும். பிறகு இந்த ட்ரையல் பேலன்ஸில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இன்கம் எக்ஸ்பென்ஸோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வருமான கூற்றுக்கும், அசட்ஸ் லயபிலிட்டி இக்யூட்டி சொத்து பொறுப்பு உரிமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிதிநிலைமை கூற்றுக்கும் மாற்றுவோம். அதுக்கு பிறகு இந்த நிதிநிலைமை கூற்றில் ஏற்பட்ட மாற்றங்கள், உரிமை மாற்றம், அதாவது இக்யூட்டி செக்ஷனில் இடம்பெற்ற மாற்றத்தை எல்லாத்தையும் காட்டுறதுக்கு உரிமை மாற்ற கூற்று, அடுத்தது காசு பாய்ச்சல் விஷயங்களை காட்டுறதுக்காக காசு பாய்ச்சல் கூற்றுங்கிற விஷயத்தை தயாரிப்போம். அதுக்கு பிறகு கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும். இது நிதி கணக்கீட்டினுடைய செயல்முறையாக காணப்படுது டீட்டெயிலாக. இரண்டாவது விஷயம் கணக்கீட்டு செயல்முறையுடைய படிமுறைகள். ஸோ இது நிறைய டைமில் பாஸ் பேப்பரில் வந்த ஒரு விஷயம். ஸோ படிமுறைகள்னு சொல்லும்போது இங்கே மூல ஆவணங்கள், மூலப்பதிவேடுகள், பேரேட்டு கணக்குகள், பேரேடுகள்ங்கிற விஷயம் வரப்போகுது. பொதுவாகவே பேரேடுகள், அதாவது டி ஃபார்ம்ங்கிற விஷயம் வந்து 5 விஷயமாக தான் இருக்கும். ஒன்று சொத்து, பொறுப்பு, வருமானம், செலவுகள், உரிமைங்கிற விஷயமாக தான் இருக்கும். ஸோ மூல ஆவணங்கள்னு சொன்னால் முதலாக பதிவு செய்கிற ஏடுகள் மூலப்பதிவேடுகள். ஆனால் அந்த மூலப்பதிவேடுகளில் பதிவு செய்கிறதுக்கு நமக்கு மூல ஆவணங்கள், சோர்ஸ் டாக்குமெண்ட்ங்கிற ஒரு விஷயம் வேணும். அதாவது ஒரு நிறுவனம் காசை வந்துட்டு அவங்களோட கஸ்டமர்கிட்ட இந்த பெற்றுக்கொண்டாங்க, இல்லை வேறு எந்த ஒரு மூலமாகவும் காசை வந்துட்டு பெருவனவு செஞ்சாங்கன்னு சொன்னால் காசு பெருவனவு பற்றிச்சீட்டுங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படும். இதை காசு பெருவனவு நாட்குறிப்பாடு. இப்போ இதை வந்துட்டு இன்னும் விரிவாக சொல்லணும்னு சொன்னால் பெருவனவு நாளேடு, காசு பெருவனவு புத்தகம். அதாவது காசு அட்டை, காசு புத்தகத்தை இப்போ 2ஆக பிரிக்கிறாங்க. காசு பெருவனவு புத்தகம், காசு கொடுப்பனவு புத்தகம். இதை வந்துட்டு காசு பெருவனவு புத்தகம் நாட்குறிப்பாடுன்னு சொல்கிறாங்க. காசு கொடுப்பனவு கச்சாத்துங்கிற விஷயம் எப்போ காசு எல்லாம் கொடுப்படுதோ அப்போ நம்ம ரைஸ் பண்ணுற டாக்குமெண்ட். ஸோ காசு கொடுப்பனவு கச்சாத்தை எதில் பதிவு செய்வோம்னு சொன்னால் காசுகள் கொடுப்படும் போது காசு கொடுப்பனவு நாட்குறிப்பாடுகளில் பதிவு செய்வோம். அதே போல் கொள்வனவு பட்டியல், எப்போ கொள்வனவுகள் நடக்குதோ, கடனுக்கு கொள்வனவு நடக்குதோ, கொள்வனவு பட்டியல் தான் சோர்ஸ் டாக்குமெண்ட், அதை கொள்வனவு நாட்குறிப்பாடில் பதிவோம். விற்பனை பட்டியலை விற்பனை நாட்குறிப்பாடு. வரவுத்தாள் வந்துட்டு வெளித்திரும்பல் நாட்குறிப்பாடு. இங்கே வரவுத்தாளுங்கிற விஷயம் என்னத்துக்கு யூஸ் பண்ணோம்னு சொன்னால் வெளித்திரும்பல், அதாவது நாம் கொள்வனவு செஞ்ச விஷயத்தை நாம் திருப்பி அனுப்புறது தான் வெளித்திருப்பல்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு கடன் கொடுத்தோர் கணக்கில் வரவில் வச்சு பதிவுங்கிறதுல தான் அதை வரவுத்தாள்னு சொல்கிறேன். செலவுத்தாள் வந்துட்டு உட்திரும்பல் நாட்குறிப்பாடு. அதாவது நம்ம விற்பனை செஞ்ச விஷயத்தை நாம் விற்பனை செஞ்சது நமக்கே திரும்ப கஸ்டமர்கிட்டேருந்து திரும்ப வர்றது தான் உட்திரும்பல்னு சொல்லுவோம். இதுக்கு ஏன் செலவுத்தாள்னு சொன்னால் கஸ்டமரில், அதாவது கடன் பட்டோர் கணக்கில் செலவு வச்சு அதை குறைப்போம், அதனால் இது செலவுத்தாள்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து உட்துரிம்பல் நாட்குறிப்பாட்டில் பதியப்படும். அதுக்கு பிறகு சில்லறை செலவுகளை சில்லறை காசு கச்சாத்தில் இதை வந்துட்டு சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பாடு, அதாவது சில்லறை காசுன்னு சொல்கிற விஷயம். அதுக்கு பிறகு இதில் எதுவுமே வராத விஷயங்கள் நாட்குறிப்பாட்டு கச்சாத்திலையும், ஸோ மூலப்பதிவேடு வந்துட்டு பொது நாட்குறிப்பாட்லையும் போகும். இந்த எல்லா விஷயங்களுமே பேரேட்டு கணக்குகள், அதாவது லெஜர் அக்கௌண்ட்ஸுங்கிற விஷயத்துக்கூடாக போய் அது சொத்து கணக்கா, பொறுப்பு கணக்கா, வருமான கணக்கா, செலவு கணக்கா, உரிமை கணக்காங்கிற பாகுபாட்டுக்கு அமைய பேரேடுகளுக்குள்ள போகும். இது தான் கணக்கீட்டு செயல்முறையினுடைய படிமுறைகள். ஸோ இவ்வளவும் தான் இந்த யூனிட்டில் இருக்கிற விஷயங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட இது வந்துட்டு இதில் இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நான் மிச்சம் ஒரு ரிவ்யூவாக குயிக்காக வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கும். இதில் பாஸ் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ பாஸ் பேப்பர்ஸை நீங்கள் வந்துட்டு போய் பார்க்கணும். ஸோ இவ்வளோ பாஸ் பேப்பர்ஸையும் போய் உங்கள்கிட்ட எல்லாட்டையும் பாஸ் பேப்பர் புக்ஸ் நினைக்கிறேன். ஸோ இந்தந்த பாஸ் பேப்பர் நான் இந்த மைண்ட் மேப்பை வந்துட்டு உங்களுக்கு PDF வடிவில் வந்துட்டு குரூப்புக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ 2019 கொஷின்ஸ் வந்திக்குது. என்ன கொஷின் வந்திக்குது, 2018 கொஷின் வந்திக்குது, 17 வந்திக்குது, 16 வந்திக்குது, 15 வந்திக்குது, 14. ஸோ ஒரு 6-7 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுட்டு இப்போ நான் சொன்ன விஷயங்களில் எல்லாம் நான் உங்களுக்கு நோட்ஸை நான் அப்லோட் பண்ணேன் குரூப்புக்கு. அதையும் பார்த்துட்டு நீங்கள் இதையும் செஞ்சுட்டு உங்களால் கஷ்டமாக இருக்கிற கொஷின்ஸ், எனக்கு இது விளங்குதில்லை, இந்த டேர்ம் யூஸ் பண்ணிக்கிறது விளங்குதில்லைன்னு சொன்னால் எனக்கு தனிப்பட்ட ரீதியாக இல்லாட்டி தனிப்பட்ட ரீதியாக வந்துட்டு மெசேஜ் தாங்க. நான் அதுக்குரிய ஆன்சர்ஸை வந்துட்டு செய்வோம். இப்போ நீங்கள் செஞ்சு பார்த்தது பிறகு தான் நெக்ஸ்ட் கிளாஸில் தான் நம்ம இதுக்குரிய அவ்வளோ கொஷின்ஸையும் பார்த்துட்டு பாஸ் பேப்பர்ஸில் எப்படி இந்த கொஷின்ஸ் வந்து இது நம்ம படித்தப்போ சுருக்கமாக பார்த்த விஷயங்கள் எல்லாம் எப்படி டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த செஷன். ஸோ 4:30 நம்ம 1 ஹவருக்குள்ளே முடிச்சிக்கிறோம். ஸோ எனி டைம் உங்களோட கொஷின்ஸுக்குரிய டைம். இப்போ சொன்ன விஷயத்துக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்கள் விளங்காமல் இருந்தால் நம்ம திரும்ப கொஞ்சம் ரீகப் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு மியூட் வந்துட்டு எடுக்கக்கூடிய அந்த இதை வந்துட்டு எடுக்கிறேன்.
ஸோ நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்கலும். ஓகே, எனி கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு கேட்கலும். அடுத்த விஷயம் வந்துட்டு படிப்பிக்கும் போது ஸ்க்ரீனில் தயவு செஞ்சு எழுத வேணாம். அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இதாக இருக்கும். நீங்கள் சின்ன விளையாடுற விஷயம் உங்களுக்கு இது ஒரு விளையாட்டாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த குரூப்லேயோ இந்த இதுலேயோ தயவு செஞ்சு நீங்கிக் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இது மிச்சம் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி நிறைய வேலைப்பளுகளுக்கு மத்தியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணுங்கிற நோக்கத்தோடு செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்துட்டு விளையாட வேணாம் தயவு செஞ்சு. அப்படி விளையாட வேண்டிய ஆக்கள் அவங்களுக்குரிய இடம் இது கிடையாது. ஸோ அதை வந்துட்டு நான் ஒரு தயவாக கேட்டுக்கொள்கிறேன். ரைட், வேறு என்ன சரி கேட்கணும்னு சொன்னால் சட் பண்ணுங்கள், இல்லைன்னு சொன்னால் டிரெக்டாகவே நீங்கள் கேட்கலும். ஓகே, நிறைய ரிஸ்க் எடுத்துக்கிறத விட தட்ஸ் ஓகே ஃப்ரம் அவர் சைட். ரைட், மூல ஆவணம், மூல ஏடு, பேரேடுங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிங்க. ரைட், மூல ஆவணம்ங்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தில் விற்பனை நடக்குது, சேல்ஸ் நடக்குதுன்னு சொன்னால் அந்த சேல்ஸை ஒரு கஸ்டமருக்கு, ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிங்களேன், ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் விற்கிங்க. அப்போ கஸ்டமருக்கு விற்ற உடனே அந்த கஸ்டமர்கிட்ட என்ன செய்வீங்கன்னு சொன்னால் ஒரு 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 இன்வாய்ஸ் ஒன்றை கொடுப்பீங்க. அந்த இன்வாய்ஸ் வந்துட்டு ரைட் இவ்வளோ தான் நான் காசு வந்திக்கிறேன், அதுக்குரிய ஆவணம் தாங்க என்று சொல்லிவிட்டு கஸ்டமருக்கு முண்டு கொடுத்துருவீங்க. அதே போல் உங்களோட ஷாப்பில் இல்லாட்டி ஒரு கம்பெனியில் வச்சு கொண்டிருப்பீங்க. அதுதான் உங்களுக்குரிய மூல ஆவணம், அதாவது சோர்ஸ் டாக்குமெண்ட். அந்த விற்பனை நடந்ததுக்கான சாட்சி நீங்கள் கொடுத்த இன்வாய்ஸ், விற்பனை பட்டியல்னு சொல்லுவோம், சேல்ஸ் இன்வாய்ஸ். ஸோ அதுதான் மூல ஆவணம். இந்த மூல ஏடுங்கிற விஷயம், அந்த மூல ஆவணத்தை, அந்த விற்பனை பட்டியலை, அந்த இன்வாய்ஸை வச்சு கொண்டு எங்கே போய் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவீங்கிறது விற்பனை நாளேடு. ஸோ அந்த மூல ஆவணத்தை வச்சு நீங்கள் மூல ஏட்டில் ரெக்கார்ட் பண்ணுறது தான் மூல ஏடுன்னு விஷயம். அடுத்தது பேரேடுன்னு சொன்னால் இது அந்த விற்பனை நாளேடு. அதாவது நீங்கள் ஒரு 5 கஸ்டமருக்கு விற்றுட்டீங்க, 5 இன்வாய்ஸ், அதாவது விற்பனை பட்டியல் வந்துட்டு அந்த 5 இன்வாய்ஸை நீங்கள் விற்பனை நாளேட்டில் பதிஞ்சிருங்க. ஏன்னா அது அவ்வளோவுமே கடனுக்கு விற்றதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 5 கஸ்டமரோட டோட்டலையும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் டபுள் என்ட்ரி பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு கடன்னு சொன்னால் விற்பனை கணக்கு வந்துட்டு செலவில் வச்சுட்டு ஏன்னு சொன்னால் அது ஒரு வருமானம். அதே போல் கடன்பட்ட ஒரு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைப்பீங்க. ஸோ இது எங்கே மாறும்னு சொன்னால் பேரேட்டுக்கு மாறுது. அதாவது விற்பனை கணக்குங்கிறது ஒரு வருமான கணக்கு, அது ஒரு பேரேடு. அதே போல் கடன்பட்ட ஒரு கட்டுப்பாட்டு கணக்குங்கிறது ஒரு பேரேடு, அது ஒரு சொத்து கணக்கு. ஸோ இது பேரேடு. ஸோ மூல ஆவணத்தில் ஸ்டார்ட் பண்ணி, இந்த இன்வாய்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு விற்பனை நாளேட்டுக்கு வந்து திரும்ப அந்த விற்பனை நாளேட்டினுடைய மொத்தம் என்ன செய்யும்னு சொன்னால் டபுள் என்ட்ரியாக பேரேட்டுக்கு மாறுது. இது தான் 3க்கும் இடையிலான வித்தியாசமாக இருக்க போகுது. ரைட், கணக்கீட்டு அலகுண்டா என்னென்னு கேட்குறீங்க. கணக்கீட்டு அலகுன்னு சொன்னால் பொதுவாக அக்கௌண்டிங் யூனிட்னு சொல்லுவோம். அதாவது என்னத்துக்கு நம்ம அக்கௌண்டிங் செய்கிறோம், அதாவது அது ஒரு தனிநபராக இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவலுக்கு நம்ம அக்கௌண்ட் செய்யலாம், அவர வருமானம் என்ன, அவர செலவு என்னன்னு சொல்லி. அல்லது ஒரு பிஸ்னஸ், ஒரு 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 பங்குடைமையாக இருக்கலாம், ஒரு தனி உடைமையாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்துக்காக நம்ம கணக்கீடு செய்யலாம், அது ஒரு அழகாக இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அரசாங்க நிறுவனத்துக்காக இருக்கலாம். இல்லது எந்த ஒரு வணிக நடவடிக்கை, நீங்கள் போகிறீங்க ஒரு பைக் கொண்டு வாங்குறீங்க, அந்த பைக்கை வாங்குறீங்க, அந்த பைக்குக்கு வந்துட்டு ஒரு 10 வருஷமாக ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணிக்காரு, அப்போ அதுக்கு எவ்வளவு பெறுமதி இருக்கும்னு பார்க்கிங்க. ஸோ அதுவும் ஒரு கணக்கீட்டு அழகு. அப்போ நீங்கள் ஒரு தனிநபராக இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனத்துக்காக இருக்கலாம், ஒரு அரசாங்கம், எந்த ஒரு நடவடிக்கையாகவும் நீங்கள் செய்கிறது தான் கணக்கீட்டு அழகுங்கிற விஷயம் வரும். ரைட், கணக்கு ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் இப்படி தான். நாங்கள் ஆஷிக் விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போது இது வந்துட்டு நாங்கள் ஏன் 2022 பெட்சை மென்ஷன் பண்ணி, இப்போ 2021 ஆக்கள் நிறைய பேர் இருப்பீங்க அதுக்குள்ளே, ஏன் 2022 மென்ஷன் பண்ணி இதுக்குள்ளே போகுதுன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு சின்ன டீம் தான் அதை செஞ்சு கொண்டிருக்கிறோம், ரிஸ்க் எடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறதால அவசரமாக எல்லாத்தையும் முடிக்க இயலாது. ஆனால் அந்த விஷயங்கள் இனிவரும் காலங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கணக்கில் நாங்கள் கட்டாயம் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்குரிய டெக்னாலஜி, அதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஸோ இட் வில் கோ வித் த ஃப்ளோ. அந்த டைமுக்கு அந்த விஷயங்கள் இன்ஷால்லா நடக்கும். ஸோ கணக்கீட்டு செய்முறை, ரைட், சாரி. ஸோ கணக்கீட்டு செயல்முறைங்கிற போது 2 விதமான விஷயங்கள் வருது.
ஒன்று கணக்கீட்டினுடைய வகைகள் பார்க்கும்போது நிதி கணக்கீடு முகாமைத்துவ கணக்குன்னு 2 விஷயம் பார்த்தோம். ஸோ ரெண்டுமே வெவ்வேறான டைப்ஸ்ங்கும்போது அந்த ரெண்டுக்குமே செயல்முறை வந்துட்டு வித்தியாசப்படும். அதாவது நிதி கணக்கீட்டுடைய செயல்முறைகள் வித்தியாசம், முகாமைத்துவ கணக்கீட்டுடைய செயல்முறைகள் வித்தியாசம். அதாவது ஒரு கணக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன செய்வீங்கிறது தான் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உதாரணத்துக்கு ஒரு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் தேவை. அதாவது என்ன வருமான கூட்டு தேவை அல்லது ஒரு 5 தொகை தேவை, பேலன்ஸ் ஷீட் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் ஒரு 12 வருஷத்துக்கு உரிய டேட்டா தேவை. ஒரு வருஷத்துக்குரிய பேலன்ஸ் ஷீட்டை, ஒரு வருஷத்துக்குரிய லாப நட்டத்தை நீங்கள் கணிக்கணும்னு சொன்னால், ஸோ 12 வருஷத்துக்குரிய டேட்டான்னு சொன்னால் ஒரு ஜனவரிலேருந்து டிசம்பருக்குரிய இதாக இருந்தால், ஸோ அந்த ஜனவரிலேருந்து டிசம்பரில் நடந்த அனைத்து சேல்ஸும் தேவை. அதுக்கு என்ன காஸ்ட் ஆஃப் சேல் போயிருக்குது, அது என்ன விற்பனை கிரயம் போயிடுது, மொத்த லாபம் என்ன, எவ்வளோ வட்டி உழைச்சம், எவ்வளோ வட்டி கட்டினம், எவ்வளோ வரி கட்டினம், எவ்வளவு நிர்வாக செலவு, எவ்வளவு விநியோக செலவுன்னு சொல்லி எல்லா விஷயமும் உங்களுக்கு கடந்த காலத்துக்கு தேவை. ஸோ அந்த விஷயங்களில் முதலாவது உள்ளீடுங்கிற விஷயம் வருது. அந்த உள்ளீடு என்னென்னு சொன்னால் அந்த நடந்த கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும். ஸோ செயல்முறை என்னென்னு சொன்னால், ரைட் இவ்வளோ விஷயங்கள் 12 வருஷத்துக்குள்ளே நடந்துக்குது. ஸோ அதை வந்துட்டு எடுக்கிங்க, ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. அதைத்தான் இனங்காணல்னு சொல்கிறோம். அதை இனங்கண்டு அதை வந்துட்டு அளவிட்டு செய்கிறீங்க. ரைட், இந்த டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளவு பெறுமதி, இவ்வளவுக்கு விலை, இவ்வளவுக்கு வித்திருக்கிறோம், இவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ அளவீடு செய்கிறீங்க, மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க, பணத்தால் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க, ஐடென்டிஃபை பண்ணி. ரைட், இவ்வளவும் கொள்வனவு, இவ்வளவும் விற்பனை. அப்போ ஐடென்டிஃபை பண்ணி வகைப்படுத்தி அதுக்கு பிறகு கேட்டகரைஸ் பண்ணுறீங்க. அதுக்கு பிறகு அவ்வளோத்தையும் பேரேடுகளில் பதிவு செய்கிறீங்க. ஸோ இது செயல்முறை. ஸோ ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் வெளியீடாக கிடைக்க போகிற விஷயம் வருமான கூட்டாக இருக்க போகுது, காசு பாய்ச்சல் கூட்டாக இருக்க போகுது, நிதிநிலைமை கூட்டாக இருக்க போகுது. இது கணக்கீட்டு செயல்முறையில் நிதி கணக்கீட்டுக்கான செயல்முறை. முகாமைத்துவ கணக்கீட்டுக்கான செயல்முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ அது வித்தியாசம். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எப்படி செய்வோம்னு சொன்னால், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இருந்தால் ஃபியூச்சருக்கு நான் புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், அது சரி வருமா இல்லையா, இன்னும் 12 வருஷத்தில் இந்த இப்போ கொரோனா இஷ்யூ போய்க்கிருக்குது, வார 12 மாதத்துக்கு இந்த விற்பனை என்ன நடக்கும், கடந்த ஒரு 4-5 இப்போ இந்த மார்ச்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற நிலைமையை வச்சு இன்னும் ஒரு 12 மாதத்துக்கு என்ன நடக்க போகுது இந்த பிஸ்னஸுக்குங்கிறத எதிர்வு கூறுறது, ஃபோக்காஸ் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் என்று சொல்லப்படுற விஷயம். ஸோ இது கடந்த கால டேட்டா என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்து என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு ஃபியூச்சர் டேட்டா, எதிர்வு கூறல் தகவல் ரெண்டையும் வச்சு உள்ளீடாக பயன்படுத்தி அதனுடைய கணக்கீட்டு செயல்முறை வித்தியாசமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம அதுக்கு ஒரு பட்ஜெட்டை பிளான் பண்ணணும், முதல்ல திட்டமிடணும், அதுக்கு பிறகு வரவு செலவு திட்டத்தை செய்யணும், அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிரிக்கணும், நம்ம பண்ணின பட்ஜெட்டுக்கு மேலே அதிகமாக போடாங்கிற விஷயம். ஸோ இதனுடைய வெளியீடு என்னென்னு சொன்னால் பட்ஜெட்டாக இருக்கலாம், ஃபோகாஸ்டிங் ரிப்போர்ட்ஸ்னு வரும். ஸோ கணக்கீட்டு செயல்முறைங்கிறது 2 விதமான அக்கௌண்டிங் டைப்ஸுக்கு வித்தியாசமாக போகும். ஸோ வீடியோ குரூப்பில் போடுவீங்களாங்கிற விஷயம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ இது பப்ளிக் ஆகக்கூடாதுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்காகத்தான் லிங்க்கே உங்களுக்கு டிரெக்டாக ஷேர் பண்ணாமலுக்கு உங்களை ரெஜிஸ்டர் பண்ண வச்சு கொஞ்சம் கஷ்டப்படுத்தி உங்களுக்கு லிங்க் அப்படி இப்படி போகுது. ஸோ இது பப்ளிக் ஆக்கிறக்குரிய ஒரு நடவடிக்கை இப்போதைக்கு இல்லை. ஆனால் அதுக்குரிய ஏற்பாடுகள் இருந்தால் நான் கிட்டத்தில் நான் சொல்லுவேன், நான் உங்களுக்கு இன்ஷால்லா அறிவிப்பேன். நான் எனி அதர் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ்? Any questions related to your subject you can ask. Okay guys, I think hope you understand. ஸோ எல்லா விஷயமும் சரியாக பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். இவ்வளோ நேரம் செஞ்சதுக்கு தேங்க்யூ வெரி மச். ரைட், நோட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மைண்ட் மேப்பை உங்களுக்கு குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு எப்படியும் ஒரு வீக்குக்கு ஒருக்கா நம்மளுக்கு கிளாஸஸ் சீக்கும். ஓகே, வாட் ஆர் தி அக்கௌண்டிங் இன்புட்ஸ்? அக்கௌண்டிங் இன்புட்ஸுங்கிற விஷயம் கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளும், அதாவது டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ், இதைத்தான் நம்ம அக்கௌண்டிங்கில் இன்புட்ஸாக சொல்லுவோம். அது நிதி கணக்கீட்டுக்கு. முகாமைத்துவ கணக்கீட்டுக்கு அக்கௌண்டிங்குடைய இன்புட்ஸ் 2 வரும். ஒன்று பாஸ்ட் டிரான்சாக்ஷன், கடந்த கால நிகழ்வுகள், கடந்த கால தரவுகள், அதே போல் எதிர்வுகூறல் தகவல்கள், ஃபியூச்சர் டேட்டா. ஸோ அக்கௌண்டிங் இன்புட்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கு வித்தியாசமாக இருக்கும், அதே போல் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் நிதி கணக்கீட்டுக்கு வித்தியாசமாக இருக்கும். ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டைம்ஸ் அப். ஸோ எனி அதர் கொஷின்ஸ் நீங்கள் டிரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணிடலாம் வாட்ஸ்அப்பில், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட ஒவ்வொரு மெசேஜையும் நான் பார்ப்பேன், டைம் எடுத்தாலும் நான் ஒவ்வொரு மெசேஜையும் உங்களுக்கு பார்த்துட்டு நான் இண்டிவிஜுவலாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் யோசிக்காமலுக்கு, எந்த ஹெசிடேட்டும் இல்லாமலுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி வைக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ வெரி மச். ஸோ ஃபெஸ்ட் செஷன் ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கலாம், ஆனால் இன்னும் வர இதில் உங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட் வழங்கும். என்று சொன்னால் இது மிச்சம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த சாப்டரில் ஒரு 6 மார்க்ஸுக்கு வரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் இதில் பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு
நாம் வந்துட்டும் அடுத்த சாப்டருக்குள்ளே போவோம். ஓகே, தேங்க்யூ, see you guys, bye bye.